நம்மளோட கம்யூனிட்டியில் வந்து நிறைய வந்து டேக் பண்ணி போட்டிருப்பேன். 80 இந்த டிவைஸை வச்சு பாஸ்வேர்டே இல்லாமல் பின் லாக்கை வந்து நம்ம எடுக்கலாம் மொபைலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். நிறைய பேர் ரீப்ளேவும் பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் அதுக்காக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த 80 வந்து பை பண்ணேன். ஆனால் அதை பற்றி நான் சர்ச் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. அதை வச்சு நிறைய வேலைகள் வந்து பண்ணலாம். பயங்கரமான அலையற்கடான்னு. அது பெரிய டிவைஸ்லாம் அதில் ரொம்ப ரொம்ப குட்டி தான். உங்களுக்கு கூட நான் அமைச்சிருப்பேன் அந்த கம்யூனிட்டியில். பார்த்தீங்கன்னா கையோடு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் வந்து பின் லாக் அன்லாக் பண்ணலான்னு சொல்லிட்டு மட்டும் தான் நான் வாங்கினேன். பட் அதை வச்சு நிறைய பண்ணலாம் போல். அதை வச்சு நான் ஒன்று வந்து பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கம்ப்யூட்டரோட வைஃபையை வந்து கண்டுபிடிக்கலாம். தட்ஸ் மீன்ஸ் என்னென்னா, இப்போ யாரோ ஒருத்தங்க வந்து கம்ப்யூட்டரில் வைஃபை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க, அதோட பாஸ்வேர்டு வந்து சொல்ல மாட்டாங்க, இல்லை கம்ப்யூட்டர் வந்து ஆக்சஸ் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னா, அந்த 1085 ஜஸ்ட் அவங்க கம்ப்யூட்டரில் ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் மட்டும் இன்சர்ட் பண்ணி வச்சுருந்தா போதும். அவங்களோட வைஃபை பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு எடுத்துடலாம். ஈஸியாக எடுத்துக்கலாம். நம்ப முடியல. ஸோ என்னாலையும் ஃபஸ்ட்டு நம்ப முடியல. அதுக்கப்புறம் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணால் பக்காவாக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அந்த 1085 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல. நான் அதையுமே உங்களுக்கு காமிக்கிறேன். தெரியுதா? ஸோ இதான் 80 எவ்வளோண்டு இருக்குது பார்த்தீங்களா? இப்படி தான் இருக்குது சின்னதாக. இதை வச்சு தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணுவோம். இதுக்குள்ளே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக மினி ப்ரோக்ராம் வந்து இன்சர்ட் பண்ணுவோம். இதுக்காக உங்களுக்கு ப்ரோக்ராம் நாலேஜ் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ண தெரிஞ்சாவே போதும். ஓகேங்களா? ஆல்ரெடி மாடிஃபை பண்ணி தான் அந்த ப்ரோக்ராம் நான் வச்சுருக்கேன். ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி அதில் இன்சர்ட் பண்ணிங்கன்னா போதும். இதில் வந்து ப்ரோக்ராமில் வந்து ரன் ஆகிடும். ஸோ உங்கள்கிட்ட இது மட்டும் இருந்தால் போதும். மீதி அப்ளிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். ஆன்லைனில் ஃப்ரீயாக தான் இருக்குது. அதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்ராம் அப்லோட்னு கொடுத்து இன்சர்ட் பண்ணால் போதும். ப்ரோக்ராம் வந்து இந்த ஐசிக்குள்ளே வந்து இன்சர்ட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த ஐசிக்குள்ளே இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் யாரோட கம்ப்யூட்டரில் வந்து வைஃபை வந்து கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட கம்ப்யூட்டரில் ஒரு இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட் வரைக்கும் இன்சர்ட் பண்ணால் போதும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வைஃபை வந்து எடுத்து தந்துடும். வைஃபை பாஸ்வேர்டு என்ன. அப்போ திரும்பவும் இந்த டாங்கில் என்கிட்ட வந்தால் தான் என்னால் ரீகவர் பண்ணி பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. ரொம்ப ஈஸி. எப்படின்னா இதை வந்து வேறு யாருக்கிட்டையாவது கொடுத்து இன்சர்ட் பண்ண வச்சிடலாம். நீங்கள் ஒரு கையில் ஒரு மொபைலில் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வெப்சைட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க. இது யாருக்கிட்டையாவது கொடுத்து இன்சர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாவே போதும். அவங்க யாராவது இன்சர்ட் பண்ணி விட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்துடும் அந்த பாஸ்வேர்டு என்னென்னு. ஸோ இதை நீங்கள் தான் இன்சர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கேருந்து தான் இன்சர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யார் வேணாலும் இதை இன்சர்ட் பண்ணி விட்டால் போதும். கம்ப்யூட்டரில் நம்மளுக்கு எங்கே இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து அந்த பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இது ஒரு செம்மையாக இருந்துச்சு. பட் இதேமாரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மற்றபடி இதை தப்பாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே ப்ரொமோட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரிலாம் இருக்குது தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புது வியூஸாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்ம போகிற அப்டேட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்யூட்டரில் அதை எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே நான் செட்டப்பாக ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சிருக்கேன். இது அப்படியே உங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் தரேன். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். நீங்கள் எதுக்கும் கஷ்டப்பட வேணாம். எங்கேயாவது போய் தேடணுமா டவுன்லோட் பண்ணணுமான்னு எல்லா ஐட்டமே இதுக்குள்ளே நான் வந்து போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவையானது இதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் வந்து டிரைவர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதில் வந்து இன்ஸ்டால் டிரைவர்னு இருக்கா, இதை ஒரு டபுள் டேப் பண்ணிக்கோங்க. டபுள் டேப் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதுவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்கும். நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ 2 வாட்டி கொடுத்தனால 2 ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எதுக்கு இந்த டிரைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த Ducky Spark உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டருக்கு வந்து தெரியாது என்ன கனெக்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த டிரைவர் என்ன பண்ணுவோம், இதே மாதிரி ஒரு டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த டிரைவர். அதாவது அந்த Ducky Sparkயும் உங்கள் கம்ப்யூட்டரையும் பேசுறது கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு இந்த டிரைவர் தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் Ducky Spark ஒர்க் பண்ணிங்கன்னா உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா அது வந்து எடுத்துக்காது கம்ப்யூட்டர். ஸோ ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த டிரைவர் வந்து. நெக்ஸ்ட் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, ஆடினோ இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் எதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷனில் தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணுவோம். டைப் பண்ணி அந்த Ducky Spark இன்சர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனை டபுள் டேப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகே, இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ஐக்கான் வந்துடும் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம். தென் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். ப்ரிப்பேர்னு சொல்லிட்டு இந்த லிங்க் வந்து உள்ள லோட் பண்ணுவோம். அதுவும் நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்கிரிப்ட். அதாவது உங்களுக்கு எல்லாமே இதுக்குள்ளே நான் லோட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஐக்கான் வரும். இந்த ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் இன்ஃபோ அப்படின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, அது இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இதை டபுள் டேப் பண்ணிக்கோங்க. டபுள் டேப் பண்ணீங்கன்னா டேரெக்டாகவே உங்களுக்கு ஆர்டினோ வந்து ஓப்பன் ஆகும். இது கண்டிப்பாக ஃபஸ்ட்டே நீங்கள் ஆர்டினோ இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதை டபுள் டேப் பண்ணும்போது இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இல்லை ஓகே அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் சின்னதாக ஒரே ஒரு மாற்றம் மட்டும் நம்ம பண்ணுவோம். அது எப்படி சேஞ்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து செட்டப் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராமை நம்ம அதை அந்த ஸ்கிரிப்டை டபுள் டேப் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக ஆர்டினோவில் போய் ப்ரோக்ராம் வந்து செட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா ப்ரெஃபரன்ஸ்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா இந்த யூஆர்எல்ல என்ன பண்ணணும்னா லிங்க் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, நான் ஒரு ஃபோல்டர் வச்சிருந்தேன் ஒரு ஃபைலு, அதை வந்து உள்ள லோட் பண்ணணும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். இந்த லிங்க்னு இருக்கு, அதை டபுள் டேப் பண்ணிக்கலாம். டபுள் டேப் பண்ணிட்டு இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். செலக்ட் ஆல் கொடுத்துருங்க, காப்பி அப்படின்னு கொடுத்துடலாம். இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், இனி தேவையில்லை. ஸோ அகைன் மினிமைஸ் பண்ணதை எடுத்துக்கலாம். அகைன் ஃபைல்குள்ளே போகலாம், ப்ரெஃபரன்ஸ்னு இருக்கா, அதை ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு அந்த யூஆர்எல்ல இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணீங்க, ஜஸ்ட் ஓகேன்னு மட்டும் கொடுத்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் இந்த வேலை முடிஞ்சிச்சு. செகண்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அப்படின்னு இருக்கு, அதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் என்ன பண்ணணும்னா போர்டு மேனேஜர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா டிக்கி ஸ்பார்க் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ DIGSPRK டைப் பண்ணியாச்சா? ஸோ டைப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஸ்டால், நீங்கள் இது இங்கே வைக்கல அப்படின்னா இன்ஸ்டால் வந்து தெரியாது, இங்கே கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு இந்த இன்ஸ்டால்ன்றது காமிக்கும். ஸோ இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துலாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இன்ஸ்டால் ஆகும். இதுக்கு வந்து இன்டர்நெட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கணும், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்கிரிப்டில் வந்து சின்னதாக ஒரு மாற்றம் பண்ணணும்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், திருப்பி டூல்ஸில் போயிடலாம். டூல்ஸில் போய் என்ன பண்ணலாம்னா இந்த போர்டு அப்படின்னு இருக்கா, அதுக்குள்ளே வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், போர்டு மேனேஜர்னு போனோமா, இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதில் இருக்கு பார்த்தீங்களா டிக்கி ஸ்டாம்ப் அப்படின்னு, அதில் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபால்ட் டிக்கி ஸ்பார்க்னு இருக்கா, அதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? கிளிக் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து சின்னதாக ஒரு மாற்றம் பண்ணணும்னு நான் சொன்னேன், கரெக்டாக? ஸோ அப்படியே இதை வந்து இங்கே தான் நம்ம வந்து இந்த யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ணுவோம். யூஆர்எல்னு சொல்லிட்டு இருக்கேன், எந்த யூஆர்எல் பேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறீங்க, கரெக்டாக? உங்களுக்கு இந்த மாதிரி தான் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணினா இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே கட் பண்ணிடுங்க. இந்த URIன்னு இருக்கு பார்த்தீங்களா, அது நெக்ஸ்ட் இந்த மெத்தட், இந்த கேப்ல தான் இந்த யூஆர்எல் பேஸ்ட் பண்ண போகிறோம். எதோட யூஆர்எல்னு கேட்டிங்கன்னா இப்போ எந்த ஃபோனுக்கு வந்து உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டரோட வைஃபை பாஸ்வேர்டு வேணுமோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதாவது யாரோட லேப்டாப்பே கனெக்ட் பண்ணுறீங்க, கனெக்ட் பண்ணோடனே அதில் இருக்க வைஃபை பாஸ்வேர்டு எந்த டிவைஸ்க்கு வரணும், அதாவது எந்த ஃபோனுக்கு உங்களுக்கு வந்து வரணும் ஆன்லைனில் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுற யூஆர்எல் தான் இது, ஓகேங்களா? அது உங்கள் ஃபோனாக இருக்கலாம், உங்கள் லேப்டாப்லாம் இருக்கலாம், எதில் வேணாலும் நீங்கள் வர வச்சுக்கலாங்க. வயர்லெஸ் தான், ஓகேங்களா? உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த டிக்கி ஸ்பார்க்கே திருப்பி எடுத்துகிட்டு போய் நான் என்னோட கம்ப்யூட்டரில் போட்டால் தான் எனக்கு வந்து வருமா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இங்கே இருந்துகிட்டே அதை பிளக்இன் பண்ணால் போதும். இங்கே இருந்துகிட்டே வேற எங்கேயாவது கூட அந்த டிக்கி ஸ்பார்க்கோட லிங்கை வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு வந்து அதை சென்ட் பண்ணி விட்டுரும் இதோட பாஸ்வேர்டை, ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ யூஆர்எல்க்கு என்ன பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஃபோனில் பண்ணி காமிக்கிறேன். ஃபோனில் பண்ணி காமிச்சுன்னா இன்னும் உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன், என்னோட ஃபோனை வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டிவைஸில் அந்த வைஃபை பாஸ்வேர்டை வந்து சென்ட் பண்ணணுமோ அந்த டிவைஸை வந்து எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து என்னோட ஃபோனில் வந்து நான் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் என்னோட ஃபோனில் வந்து நான் என்ன பண்ணுறேன், வெப் சைட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணனே என்ன ஆகும்னா இந்த மாதிரி தான் இருக்கும், வெயிட்டிங் ஃபார் ரெக்வஸ்ட் அப்படின்னு. அதாவது அந்த டிக்கி ஸ்பார்க் நீங்கள் எந்த கம்ப்யூட்டரில் வந்து கனெக்ட் பண்ணாலுமே அதிலேருந்து என்ன ஆகும்னா இந்த வைஃபை பாஸ்வேர்டை சென்ட் பண்ணி விட்டுரும். அதை வந்து என்ன பண்ணால் இந்த வெப் ஹுக் சைட் வந்து என்ன பண்ணால் ரிசீவ் பண்ணிக்கும். ரிசீவ் பண்ணிட்டு நம்மளுக்கு வைஃபை பாஸ்வேர்டு வந்து சொல்லும், ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிக் யூஆர்எல்னு இருக்குது பார்த்தீங்களா இங்கே மேலே. ஸோ இந்த யூஆர்எல் என்ன பண்ணணும், காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணி அந்த ப்ரோக்ராமில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டிக்கி ஸ்பார்க்கில் வந்து அப்லோட் பண்ணிடணும். அப்லோட் பண்ணிவிட்டு எந்த கம்ப்யூட்டரில் வந்து நம்ம லோட் பண்ணுறோமோ அதோட வைஃபை பாஸ்வேர்டு வந்து வந்துடும். ஸோ வருதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். இந்த யூஆர்எல் காப்பி பண்ணிவிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காப்பி பண்ண யூஆர்எல் இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் காப்பி பண்ண யூஆர்எல் வந்து என்ன பண்ணுறேன், இதில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன், ஓகேங்களா? இப்போ காப்பி பண்ண யூஆர்எல் இதில் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து ஓகே அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். சேவ் அப்படின்னு இருக்கா, சேவ் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஒரு வெரிஃபிகேஷன் ஒன்று பண்ணிக்கலாம். கோடு வந்து கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு ஓகே வெரிஃபிகேஷன் வந்து கம்பைல் வந்து ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா அப்லோட் அப்படின்னு இருக்கு, அந்த அப்லோட ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா 60 செகண்ட்ஸ்ல வந்து அந்த டாங்கில் வந்து கனெக்ட் பண்ண சொல்லும். அதாவது அந்த டிக்கி ஸ்பார்க்கை வந்து கனெக்ட் பண்ண சொல்லும். நான் என்ன பண்ணுறேன், டிக்கி ஸ்பார்க்கை கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ டிக்கி ஸ்பார்க்கை வந்து கனெக்ட் பண்ணுற நேரம் வந்துடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், என்னோட டிவைஸில் வந்து டிக்கி ஸ்பார்க்கை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ லோட் ஆயிடுச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் தேவையில்லை, இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரீஃப்ரெஷ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ டிக்கி ஸ்பார்க் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த டிக்கி ஸ்பார்க்கை நீங்கள் எந்த ஒரு கம்ப்யூட்டரில் சென்ட் பண்ணாலுமே போதும், நம்மளோட ஃபோனுக்கு வந்து அமுச்சு விட்டுரும், ஓகேங்களா? நான் சும்மா என்னோட கம்ப்யூட்டரில் வந்து கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் எந்த டிவைஸில் வந்து கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிவைஸில் கனெக்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களுக்கு எந்த டிவைஸில் பார்க்கணும்னு தோணுதோ அந்த டிவைஸில் இருக்க யூஆர்எல் வந்து அதில் முன்னாடியே நீங்கள் ப்ரோக்ராமில் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கணும். நான் ஆல்ரெடி ப்ரோக்ராமில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னோட ஃபோனில் இருக்க யூஆர்எல். ஸோ அந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கங்க. இப்போ டிக்கி ஸ்பார்க் நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட கம்ப்யூட்டர் வந்து கனெக்ட் பண்ண. அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட வைஃபை நேம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோட வைஃபை நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ducky 2.4G அப்படின்னு கனெக்ட் ஆகிருக்கு என்னோட கம்ப்யூட்டரில். ஸோ டிக்கி ஸ்பார்க்கை வந்து கனெக்ட் பண்ணுற நேரம் வந்துடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், என்னோட டிவைஸில் வந்து டிக்கி ஸ்பார்க்கை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்கள் கண் எதிர்க்கலே என்னோட ஃபோனை வந்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே இதுவில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார்
ரெக்வஸ்ட்டில் தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இன்னும் எனக்கு எதுவுமே வரல. பட் ப்ரோக்ராம் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிறதும் உங்களுக்கு தெரியும். என் கை இங்கே தான் இருக்குது ரெண்டுமே. பட் ஆட்டோமேட்டிக்காக என்னோட கம்ப்யூட்டர் வந்து ரன் ஆகுது. தென் இதில் வெயிட்டிங் ஃபார் ரெக்வஸ்ட்டு வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது. இன்னும் எனக்கு எந்த ஒரு பாஸ்வேர்டு வைஃபை பாஸ்வேர்டுமே வரல. ஸோ நான் ஜஸ்ட்டு வெயிட் பண்ணி பார்க்குறேன், வருதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துடுச்சு, தெரியுதா? எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன், சாரி இது வேறு ஒரு நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்படின்னு வந்திருக்கா. போஸ்ட்டு வந்து என்னோடய கம்ப்யூட்டர்ஸ் இது மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும் ஒர்க்கிங் செல்ஃபோனில். ஸோ அதனால் அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது. ஸோ லாஸ்ட் நேம் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வைஃபை பாஸ்வேர்டு எல்லாமே இருக்கும். இந்த ரா கண்டென்ட் அப்படின்னு இருக்கா, அதை எடுத்துக்கங்க. கணேஷ் தான் அதோட பாஸ்வேர்டு, ஓகேங்களா? வைஃபை அப்படின்னு இருக்கா, அது வந்து பாஸ்வேர்டு. மேலே இருக்கிறது வந்து யூசர் நேம். இந்த நேமில் தான் உங்களுக்கு வைஃபை காட்டும். அதோட பாஸ்வேர்டு என்ன, கணேஷ்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் வந்துருச்சு, வைஃபை பாஸ்வேர்டு. நான் இதை வந்து இன்னும் உங்களுக்கு கிளியராக வந்து காமிக்கிறேன் பாருங்கள். 32BBB6FB3 அது வந்து பாஸ்வேர்டு. அதேமாதிரி இன்னொன்றுத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஆண்ட்ராய்டு ஷேர், தென் வேறு அது மாதிரி நிறைய இருக்குது பாருங்கள். இது எல்லாமே பாஸ்வேர்டு தான். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைஃபை க்ளவுட் அப்படின்னு இருக்குல்ல, க்ளவுடுன்றது வந்து யூசர் நேம். அதோட பாஸ்வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா cloud@123 அதான் அதோட பாஸ்வேர்டு, ஓகேங்களா? இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 அது வந்து என்னென்னா யூசர் நேம். கீழே இருக்கிறது கணேஷ்னு இருக்கா, அது வந்து பாஸ்வேர்டு. ஆனால் எனக்கு தேவை என்னென்னா என்னோட வைஃபைல கனெக்ட் ஆகிருக்க பாஸ்வேர்டு. அதை வந்து கீழே அப்படியே தேடிக்கிட்டே வருவோம், எங்கே இருக்குன்னு. ஜட்டின்னு எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ஜட்டி இது இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஜட்டின்னு இருக்குது, தெரியுதா? ஜட்டி 2.4G அப்படின்னு இருக்குது. அதோட பாஸ்வேர்டு என்னென்னா இதான் K2Y ஆர் ஃபுல் ஃபார்ம் என்னால் ஃபுல்லாக சொல்ல முடியாது. பக்கத்தில் இருக்கிறவங்க கூட இந்த வீடியோ பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் என்னோடய வைஃபையை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஸோ அதனால் பாதி ஹைட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்னதாக தான் இருக்குது, பட் இவ்வளோ வேலைகள் இதை வச்சு பண்ணலாம் போல். இன்னும் இதை வச்சு நிறைய வேலைகள் பண்ணலாம். நான் ஒவ்வொரு வீடியோவாக உங்களை அப்லோட் பண்ணுறதை வச்சு என்னென்ன பண்ணலான்னு. இல்லை உங்களுக்கு எதனா இதை வச்சு பண்ணலான்னு ஐடியா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று ஒருத்தர் கமெண்ட் பண்ணேன், ஜி எனக்கு வந்து சிக்னல் பூஸ்டர் பண்ணி தரீங்களா அப்படின்னு. அது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் மாதிரி இருந்துச்சு. என்னென்னா அவரோட சில வீட்டுக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா சிக்னலே கிடைக்காது. வெளியே வந்தால் சிக்னல் இருக்கும், வீட்டுக்குள்ளே போனால் சிக்னல் இருக்காது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு சிக்னல் பூஸ்டர் ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னும் அவர் ஒருத்தர் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிக்னல் பூஸ்டரும் ரெடி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கும் என்ன ரெடி பண்ணணும், இது ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை ஐடியா என்ன இருக்குது அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.